மல்லர்னா இந்த பயிற்சி புரிய வீரர்களை தான் நம்ம மல்லர்னு சொல்றோம். கம்பம்ன்றது அவங்க பயிற்சி புரிய இந்த கம்பத்தை தான் வந்து சேர்த்து மல்லர் கம்பம் சொல்லி அழைக்கப்பட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா காலத்தில் பார்த்தீங்கன்னா போர் வீரர்களும் ராஜாக்களும் பார்த்தீங்கன்னா அதிகமாக மல்யுத போட்டியும் மல்யுத பயிற்சி தான் அதிகமாக பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கோ இல்லை ஒரு வீரருக்கும் இன்னொரு வீரருக்கும் தன்னோட பலத்தை வந்து காட்டுறதுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, மல்யுத போட்டி தான் அதிகமாக பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த மல்யுத போட்டியோட ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு மனித வீரனும் இன்னொரு மனித வீரனும் ஒரு பயிற்சி பண்ணும்போது கை கால் ஓடிறதோ இல்ல உயிரிழப்பு ஆவதோ அதிகமா இருந்துச்சு. அதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணாங்க நம்ம முன்னோர்கள், ஒரு பாறை வந்து மரம் மாதிரி வடிவமைச்சு அதுல பிடிகள்லாம் போட்டு தன்னோட மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அப்புறமா அவங்க போருக்கு போறதோ இல்ல வந்து ஒரு மல்யுத போட்டி போறதோ வழக்கமா வச்சுட்டு இருந்தாங்க நம்ம முன்னோர்கள். ஆங்கிலேயர் உள்ளே வரும்போது அழிந்த பல கலைகள்ல இதுவும் ஒரு கலை. இந்த கலையை வந்து திரும்ப வந்து விழுப்புரத்தை சேர்ந்த ஐயா உலகுதுறை அவர் தான் மீட்டு எடுத்து இன்னைக்கு வந்து இது ஒரு விளையாட்டா மாறி இது வந்து தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் நம்ம தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் வந்து தங்கப்பதக்கம் வென்று சாதிச்சுட்டு வராங்க. இது உங்களுக்காக இந்த கலை.